நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் அதேபோல் பாம்பனில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று முன்தினம் இரவு வந்து கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டு இருக்கும்போது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு 10 படகையும் அதிலிருந்து 51 மீனவர்களை வந்து சிறைப்பிடித்தனர். அதேபோல் வந்து பாம்பன், மண்டபம், ஜெகதாப்பட்டினம் போன்ற பகுதியிலிருந்து நெடுந்தீவில் இருந்து வந்த கடல் படையினர் ஒரு 8 படகையும் அதிலிருந்து ஒரு 32 மீனவர்களை வந்து சிறைப்பிடித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் நேற்று மருத்துவ பரிசோதனை முடிந்து தற்சமயம் வந்து நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து காங்கேசன்துறையால் நெடுந்தீவு கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் வந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலும், தலைமன்னார் கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் வந்து மன்னார் நீதிமன்றத்திலும் வந்து ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இவர்கள் ஆஜர்படுத்தப்படும்போது வந்து மீனவர்கள் வந்து விடுவிக்கப்படுவார்களா அல்லது வந்து சிறையில் அடைக்கப்படுவார்களா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். ஆனால் தற்சமயம் மீனவர்கள் கூறும்போது வந்து மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கணும், அவங்களுடைய படகையும் விடுவிக்கணும். ஏற்கனவே வந்து நான் தலைகாலம் முடிஞ்சு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது வந்து ஒரு 6 படகை பறிமுதல் செய்து வைத்திருக்காங்க. மீனவர்கள் மட்டும் விட்டு படகை பறிமுதல் செய்து வைத்துள்ளனர். அந்த படகையும் விடுவிக்கணும் சொல்றது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மீனவர்களையும் படகையும் விடுவிக்கும் வரை வந்து நாங்கள் கடலுக்கு செல்வதில்லை என்று பாம்பன் பகுதி மீனவர்களும் ராமேஸ்வர பகுதி மீனவர்களும் வந்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் இன்று முதல் தொடங்கியுள்ளனர். முன்னால் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும், பாம்பனில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கரையோரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ராமேஸ்வர பகுதியில் வந்து ஒரு 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும், பாம்பன் பகுதியில் வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் வந்து நேரடியாக வேலை இழந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வந்து சார்பு தொழிலை நம்பியுள்ள பல லட்சம் மீனவர்களும் வேலை இழந்துள்ளனர். அவர்கள் மத்திய அரசுக்கு உடனடியாக வந்து எங்கள் வேலை நிறுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்காக மீனவர்களையும் படகையும் உடனடியாக மீட்டு தரணும் சொல்றது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து பாலா.